அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு. அண்ட் நிறைய பேருடைய ஃபேவரட்டான ஹானர் மேஜிக் 5 ப்ரோ அல்டிமேட் எடிஷன் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இந்த வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கேமரா ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க. DxO மார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா. உலகத்தில் வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போனையும் டெஸ்ட் பண்ணிட்டு நாங்க தான் நம்பர் 1 ரேட்டிங் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்பர் 1 பொசிஷன்ல இந்த வருஷத்துக்கான வின்னர் யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் தான் இருக்கு. ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா Huawei இருக்காங்க. மூணாவது இடத்துல தான் Google Pixel 7 Pro இருக்கு. நாலாவது இடத்துல Honor இருக்கு. அஞ்சாவது இடத்துல தான் நம்மளுடைய Apple iPhone 14 Pro Max இருக்கு. எங்கடா சாம்சங் ஆளக்கானமேன்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா கடைசியில கொடுத்து வச்சிருக்காங்க சாம்சங் S23 Ultra. அண்ட் இது நம்ம பிரீமியமான ஒரு பாக்ஸிங். ஸோ இந்த அன்பாக்சிங் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகிறது கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் நாங்கள் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கேமரா ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்க டெக் நம்ம ரத்தத்தில் இருக்கிற மாதிரி இதுவும் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இப்போ ப்ரீமியம் அன்பாக்சிங்கை பார்த்துலாம். ஆனர் மேஜிக் 5ன்னு சொல்லி மேலே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சைனீஸில் எதுவும் எழுதியிருக்காங்க. மேஜிக் OS அப்படின்னு இருக்கு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அப்புறமா பார்க்கலாம். இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கருப்பு பெட்டி இருக்கு. கருப்பு பெட்டிகள் இருக்கக்கூடிய இன்னொரு கருப்பு பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா TPU கேஸ் இருக்கு, சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, ஒரு சில புக்லெட்ஸ் இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் இதில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு இந்த சார்ஜர் ரொம்பவே நல்லாவும் இருக்குங்க. எவ்வளோ வாட் சப்போர்ட் பண்ணுதுன்னு அதிலே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸில் நமக்கு தேவையான அந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபோனுடைய கலர் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் சாம்சங் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்கப்பா. கேஸ் எல்லாம் பாக்ஸில் தராங்க. அண்ட் டெக்ஸ்சர் அந்த கலர் டிசைன்லாம் நல்லா தெரியுற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் டோன் தான். என்னன்னா வெளியில் இருக்கிற அதாவது ஃபோனுடைய டிசைன் அளவுக்கு டெக்ஸ்சர் வந்து இதில் வந்து கிடையாது. பட் சைடில் கொஞ்சமாக இருக்குது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு அதே ஃபீலிங் இருக்கும். இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லெதர் ஃபினிஷிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது அல்டிமேட் எடிஷன் இல்லையா, அதனால ஆனர் அப்படின்ற பிராண்டிங் வந்து நல்லா கோல்டன் டெக்ஸ்ட்ல வந்து பளிச்சுன்னு வந்து தெரியுது. அண்ட் 100x அப்படின்றதையும் வந்து பெருசா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுல 100x வரைக்கும் கேமரா எடுத்து எப்படி இருக்குன்றதை வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டெக்ஸ்சர் டிசைன்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலி வந்து பிடிச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. கேமரா டிசைன் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. இந்த சைக்கிளை ரொம்ப நாள் ஓட்டினதுக்கு அப்புறமா இப்பெல்லாம் தெரியல, பட் ரொம்ப நாள் ஓட்டினதுக்கு அப்புறமா அந்த பெண்ட் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கங்கெல்லாம் தட்டுவாங்க பாத்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் கிடையாது. அட் த சேம் டைம் ஷேப்பும் ஏதோ ஒரு ஷேப் சொல்ல முடியாது. அங்கங்க ஒரு சர்க்கிளை தட்டி தட்டி உள்ள கொடுத்த மாதிரி இருக்கு. வித்தியாசமா இருக்கு. அது நல்லா இருக்கா என்னன்றத நீங்க சொல்லுங்க. ஜெனரலி ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன்ல நம்ம பார்க்கக்கூடிய கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஆப்பிள் iPhone 14 Pro எடுத்துக்கிட்டோங்க, நெக்ஸ்ட் வந்து S23 Ultra எடுத்துக்கோங்க, எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல சென்டரல் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃபிளாக்ஷிப் கேமரா டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சு அப்படின்னா இதுல Full HD ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெசல்யூஷன் இருக்குங்க. ஸோ ஜென்ரலி நம்ம ஃபுல் ஹெச்டியை கேள்விப்பட்டிருப்போம், ப்ளஸ்ஸை கேள்விப்பட்டிருப்போம். இது என்னடா இன்னொரு ப்ளஸ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெசல்யூஷன் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் தேவையான எல்லா விஷயங்களும் HDR10 இருக்கு, 1080 nitsக்கான பிரைட்னஸ் இருக்கு, 10 பிட்கான பேனல், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. பெசில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. உங்களுக்கு சைடில் கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த 30,000-40,000 பட்ஜெட்டில் பார்க்குறோம்ல அந்த மாதிரி கர்வ்டு டிஸ்பிளே வந்து தெரியுது. யூஸ் பண்ணும்போது பரவாயில்ல. மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராக்காக 2 கட் அவுட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பைல் ஷேப்ல வந்து ஒரு கேமரா மாடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைல் ஷேப்ல இருக்கிறது 2 கேமரா கிடையாது, ஒன்று தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெப்த் சென்சரை வந்து யூஸ் பண்றாங்க. ஒன்று மட்டும் தான் கேமரா. அண்ட் இந்த டெப்த் சென்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த சென்சரை மறைச்சிட்டு நீங்க உங்களுடைய ஃபேஸ்ல ரெக்கார்ட் பண்ண போனீங்கன்னா அப்போ ரெக்கார்ட் ஆகாது. நம்ம ஆப்பிள் ஐபோன்ல வந்து எப்படி வந்து ஃபேஸ் உடைய அந்த டெப்த் எல்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணதோ 3D மாடலை வச்சு அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒர்க் ஆகுது. நல்ல விஷயம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் தந்திருக்காங்க. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கு. கையில பிடிச்சு நீங்க கீழே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஃபிளாக்ஷிப் மொபைலுக்கு தேவையான இன்றைய ஃபாஸ்டஸ்ட் Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் இதுல வந்து இருக்குங்க. ஸோ நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் டைப், RAM டைப் ரெண்டுமே லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் பண்றதுக்கு அது நல்லாவும் வந்து இருந்துச்சு. அந்த ஸ்பீட் வந்து எங்களுக்கு விஷுவலா வந்து தெரிஞ்சிச்சு. அண்ட் இதுல IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு IR பிளாஸ்ட் ரூம் இதுல சர்ப்ரைசிங்லி இருக்கு. பேட்டரி நல்லா பெருசா இருக்கு. 5450 mAh பேட்டரி சப்போர்ட் பண்றதுக்கு 66 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 50 வாட்கான உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும்
இருக்கு. இப்போ எல்லாத்த விட முக்கியமான விஷயம் கேமரா பத்தி பேசலாம். ஸோ பின் பக்கமா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 50 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா OIS சப்போர்ட் வருது. ரெண்டாவதா 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 122 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும். மூன்றாவதாகவும் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது ஒரு பெரிஸ்கோப் லென்ஸ் 3.5x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் 100x வரைக்கும் டிஜிட்டல் இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் செக் பண்ணிடுவோம். TOF லென்ஸும் கொடுத்துருக்காங்க டெப்த் மேப்பிங்காக. டே லைட் கண்டிஷன்ல அவுட்டோர் எடுத்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்குங்க. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. அண்ட் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா பாப்பப் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரிஜினல் கலரை விட ரொம்ப அதிகமாகவே பாப்பப் ஆயிருக்கு. கலர்ஸை பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க ஓரளவுக்கு க்ளோஸரா போய் கூட வந்து போட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. பார்க்கறதுக்கு அதோட டீடைல்ஸும் வந்து நல்லா இருக்கு. பட் சின்ன சின்ன இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமா அந்த டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகும். பட் மற்றபடி நீங்க மேக்ஸிமம் டைம்ல எடுக்கக்கூடிய எல்லா இமேஜ்லையுமே பார்க்கறதுக்கு அந்த டீடைல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஒயிட் ஷாட்லயா இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் க்ளோஸ் அப் ஷாட்லையாக இருக்கட்டும் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து கேப்சர் பண்ணியிருக்கு பிரைமரி கேமரா. இதுவே நம்ம ஐஃபோன் கூட சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா நான் சைட் பை சைடு வச்சிருக்கேன் பாருங்க. ஐஃபோனில் இருக்கிற கலர் அப்படியே வந்திருக்கு. பட் ஆனரில் நல்லாவே அந்த கலர்லாம் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கு. அந்த க்ரீனுடைய டிஃப்ரென்ஸே வந்து இந்த செடியிலலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். கம்ப்ளீட்லி அந்த க்ரீனே வந்து டோட்டலி வந்து ஆப்போசிட் கலர் மாதிரி வந்து தெரியுது. போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆனரில் அந்த போர்ட்ரேட் ஷாட் ரொம்பவே வந்து நல்லா வந்து தெரியுது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிரெக்ஷன் வந்து மிஸ் ஆகுது. பட் மற்றபடி இமேஜ் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஐஃபோனுக்கு வந்து டஃப் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நைட் மோட்ல பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் எனக்கு ஆனரில் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாட்டி. ஏன்னா கலர் கொஞ்சம் பாப்பப் ஆனதுனால பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஐஃபோனில் கொஞ்சம் டல்லாக வந்து தெரியுது. ஆரஞ்சு ஸ்டோன் வந்து எனக்கு ஆனரில் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து நல்லா தெரியுது. ஸோ ஐஃபோனில் எப்பவுமே நான் சொல்கிற விஷயம் அந்த குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி நேச்சுரலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். பட் ஆனரில் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் பூஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நடுவில் தான் சாம்சங் வந்து இருக்கும். எங்கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி சாம்சங் ஃபோன் வந்து இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் கேமரா குவாலிட்டி கம்பேர் பண்ணீங்கன்னா ஆனர் இந்த இடத்துல ரொம்ப நல்ல வேலை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜூம் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாலாம் வந்து கிடையாது. 10x வரைக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் அதற்கு மேலே நீங்கள் அவன் சொல்கிற மாதிரி 100x ஜூம் எல்லாம் வந்து போனீங்கன்னா சாம்சங்கில் பார்த்த அளவுக்குலாம் வந்து ப்ராசஸிங்லாம் அது வந்து பண்ணுறது கிடையாது. ஸோ ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது. நான் சைட் பை சைடு ஐஃபோனில் ஜூம் பண்ணதும் ஆனரில் ஜூம் பண்ணதும் ரெண்டுமே வந்து வச்சிருக்கேன். நீங்களே கிளாரிட்டி எவ்வளோ இருக்குன்னு வந்து பாருங்க. 15x வீடியோ பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே நார்மலாக வந்து நினச்சிட்டு இருப்போம். பட் இந்த இடத்துல நான் ரெண்டுமே கம்பேர் பண்ணுறேன் பாருங்க. இந்த வீடியோ நம்ம 4K 30 fps எடுத்துட்டு இருக்கோம் ரியர் ஃபேசிங் கேமரால. ஸோ ரெண்டு கேமராலையுமே ஆடியோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈவினிங் டைம் தான் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. அண்ட் இந்த இடத்துல ஃபோக்கஸிங்கும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. நல்லா இருக்கா? எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. ரெண்டு கேமராவுமே நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் சைட் பை சைட் அவுட்புட் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. இப்போ நான் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டியும் வந்து பாருங்க. அண்ட் என் பின்னாடி சன், ஸோ ஸ்கை ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? மற்றபடி ஆப்டிக்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை எதுவுமே வந்து கிடையாது. இன் அண்ட் ஃபீலும் வந்து ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல இருக்குங்க. அண்ட் பில் குவாலிட்டியும் நல்லா சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா ஃபோனை ஆன் பண்ணும் போதே ஆனருடைய விஷயங்கள் தெரியாதா, என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கணும் அப்படி ஒரு லென்த்தான பெர்மிஷன்ஸ் வந்து அவ்வளோ பெர்மிஷன் வந்து கேட்டாங்க. ஸோ வேணுன்றதை வச்சுக்கிட்டு வேணுன்றதை ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஓப்பனாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் ஓகே சொல்லலாம். பொதுவாகவே தமிழ் டெக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு ஆனர்து இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நான் சொல்ல போகிறதும் வந்து கிடையாது. என்ன இருக்குது எப்படி இருக்குன்றத வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. நம்மளுடைய சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பை.